எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மா தான் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க. நான் வந்து பக்கா ஏடிஎம்கே 42 பேர் உயிர் போனது 100% டிஎம்கே ஆல தான். சேலம் மீட்டிங்ல இது இந்த பர்சன் வந்து நார்த் இந்தியனாமே. ஆமா. ஸோ இது வந்து காசுக்கு வாங்கி இந்த மாதிரி ஆச்சுன்றது சொல்றாங்க. டிஎம்கே சைட காசு வாங்கி அவரை இவருக்கு வர கூட்டம் எப்படி தெரியுமா வராங்க? தானா சேர்ற கூட்டம். அவங்களுக்கு வர்றது எப்படி தெரியுமா? காசும் கோட்டரும் பிரியாணி கொடுத்தா மட்டும் தான் வரும். தைரியம் தான், தில்லு இருந்தா விஜய் நான் தனியா நிக்கிற மாதிரி அவரை தனியா நின்று டெபாசிட் எடுக்க சொல்லுங்க. தியானி இருக்கா? விஜய் அண்ணனுக்கு ஊழல் பொய் இதெல்லாம் செய்ய தெரியாது. இவர்கிட்ட போனா 2000 ரூபாய் ஏத்தி வைக்க தெரியுமா? என்னத்துக்கு டிக்கெட்டுக்கு என்ன 2000 ரூபாய் விட்டாங்க? வரி கட்டலன்னு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வரி கட்டலன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அது தனிப்பட்ட கருத்து. அதையும் இதுக்குள்ளேயே எடுத்துட்டு வராதீங்க. வரி ஏய்ப்புன்றது எப்படி தனிப்பட்ட ஏங்க ஏங்க இதெல்லாம் நீங்க போடுறதா இருந்தா நான் வந்து பேசுறேன், இல்லையா நான் கிளம்புறேன். இன்னைக்கு அந்த மனுஷன் நினைச்சா 250 கோடின்றது 350 கோடி வாங்கலாம், 450 கோடி வாங்கலாம், எவ்வளவு வேணாம். 1000 crore ஏங்க வாங்கலாம். யார் சரிங்க. ஃபாக்ஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா கூட்டத்தில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனால் இதில் வந்து சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெயலலிதா ஆவி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட ரீனா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயம் ஜெயலலிதா ஆவி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கு அப்படின்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நேற்று பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் ஒருத்தர் இறந்து இருக்காரு. கண்டிப்பாக சார். சுராஜ் என்கிற நபர். ஸோ இதில் வந்து ஜெயலலிதாவி என்ன சதி நடந்திருக்குன்னு அப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா நான் விஜய் காணொலி பார்த்துட்டு நான் பாட்டுன்னு என் வேலை செய்யறதுக்கு போயிட்டேன். ஸோ ஜெயலலிதா ஆத்மா வந்து சொன்னாங்க, ரீனா நீ நியூஸ் போடு அப்படின்னாங்க. டிவி போடுமா அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு. இல்லை நீ டிவி போடுமா, நான் உனக்கு சொல்கிறேன். டிவி போட்டு நியூஸ் சேனல் வைக்க சொன்னாங்க. நியூஸ் அதே புதிய தலைமுறை தான் வச்சு பார்த்தேன். அதில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் இறந்துட்டாரு, கூட்டத்தில் வந்து இறந்துட்டாரு அப்படின்ட்டு. இந்த தற்கொலை பசங்க பாருங்கம்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணின்னு தான் இருக்கானுங்க இவனுங்க. இப்போ இல்லை, இதுக்கு மேலேயும் எல்லாம் இது வந்து ஸ்ட்ராட்டஜி. தற்கொலை யார் சொல்கிறீங்க? டிஎம்கே. சரிங்களா? தற்கொலை கூட்டம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. எனக்கு ஜெயலலிதா அம்மா விஜய் அண்ணாக்கெல்லாம் வந்து தற்கொலை கூட்டம்னா யாருன்னா டிஎம்கே தான். ஏன்னா எங்களை தற்கொலை கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் பர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருக்கோம். ஆதரவாளரா இல்லை ஜெயலலிதா ஆதரவாளர்? சத்தியமா இல்லைங்க. நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். நான் வந்து உண்மைக்கு குரல் கொடுப்பேன். நான் வந்து உண்மை பேசுகிற பொண்ணு, உண்மைக்கு குரல் கொடுப்பேன். எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மா தான் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க. நான் வந்து பக்கா ஏடிஎம்கே. எங்கள் ஃபேமிலியே பக்கா ஏடிஎம்கே. உங்களுக்கு நான் என்ன சொன்னாங்க சொல்லுங்க. யாருங்க? ஜெயலலிதா சொல்லிச்சு இல்லையா? டிவி என்ன சொன்னாங்க? ஜெயலலிதா அம்மா அவங்க சொன்னது டிவியை பாருமா. நாங்கள் டிவியை பார்த்து அந்த காணொலியில் வந்து ஒரு பர்சன் இறந்துட்டாங்க. நம்ம ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி தான்மா நடக்கும், அதனால்தான் விஜய் அவரை வந்து என்கிட்ட அவங்க பேசுனாங்கன்னா, ஏன்னா ஜெயலலிதா அம்மா வாய்ஸ் எனக்கு தான் தெரியும். ஸோ அது மூலிமா நான் கன்வே பண்ணுறதுக்கு, விஜய் தம்பிக்கு கன்வே பண்ணுறதுக்கும் எடப்பாடி அவருக்கு கன்வே பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த 2 பேரும் உன்னை வந்து இது காண்டாக்ட் பண்ண சொல்லி சொன்னேன். ஆனால் வந்து அவங்க 2 பேருமே உன்னை காண்டாக்ட் பண்ணல. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, இதையும் நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. 2 பேரும் காண்டாக்ட் பண்ணல. ஆனால் காண்டாக்ட் பண்ணுறது யார் தெரியுங்களா? பயந்து போன டிஎம்கேவும் பயந்து போன சசிகலா குரூப்பும் வந்து எனக்கு ஃபோன் மேலே ஃபோனு ஒரு நாளுக்கு 100-150 கால்ஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கும் நான் வந்து போய் கமிஷன் ஆஃபீஸில் நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியும் எனக்கு கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. நானும் திட்டி தான் வைக்கிறேன் ஃபோனை. நைட்டு கேட்டுன்னு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன தான் நான் வந்து இது பண்ணலன்னா பரவாயில்ல, நான் கமிஷன் ஆஃபீஸில் கேஸ் ஃபைல் பண்ணியும் எனக்கு இவ்வளோ வந்துட்டுருக்குன்னா அப்போ என்ன நடக்குது நாட்டில்? என்ன நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன கரெக்டாக எடுத்துகிட்டு வரீங்க நீங்கள்? அதுதானே விஜய் எனக்கு சொல்கிறாங்க. என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குது? தப்பு இல்லையே.
நேற்று அதுதான் சொன்னாங்க இல்லையா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க அதுக்குள்ள வாங்க. ஆத்மா சொன்னது இவங்க இப்படிதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரீனா. ஆக்சுவலா விஜய் அண்ணனுக்கு வந்து அரசியலை பத்தி தெரியல. அரசியல்ல இவங்க எந்த கேவலமான ஒரு செயலை இறங்குவாங்கன்றதும் தெரியாது விஜய் அண்ணனுக்கு. ஆனா ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம 1989 ஜெயலலிதா அம்மாவை தாக்குனாங்க. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த கும்பலுங்க, யாரு டிஎம்கே கும்பலுங்க, தற்கூரின்னு சொன்ன இல்லையா, அந்த டிஎம்கே கும்பலுங்க தாக்குறானுங்க, வன்மையா தாக்குனாங்க. ஒரு பொண்ணுன்னு பார்க்காம சாரி இழுத்ததும் முடிய பிடிச்சி இழுத்ததும் அடிச்சதும் இது செய்யும் போதோ, அப்போ ஒரு ஆம்பளையான விஜய்க்கு செய்ய மாட்டாங்களா? இதோட மோசமா தான் செய்வாங்க. காமிச்சாங்களா மோசமா? 42 பேர் உயிர் போனது 100% டிஎம்கே ஆல தான். அது யாரு? இவங்க அதே டிஎம்கேல செந்தில் பாலாஜி பேரை கரூர் மேட்டர்ல நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு தான் எனக்கு செந்தில் பாலாஜியோட பிஏ ஃபோன் பண்ணி எனக்கு மிரட்டல் விட்டாரு. இப்போ ஆத்மாவுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுனா முன்னாடி தெரியும் இல்லையா? அது முன்னாடியே சொல்லி இதை தடுத்துருக்கலாம்ல. யார்கிட்டங்க சொல்லணும்? என்கிட்ட தானே சொல்லணும். நான் போய் விஜய் அண்ணா ஏங்க என்கிட்ட சொல்லி அதுதான் சேலத்தில் நடக்கும் போது சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் நடந்துட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா வீடியோல வந்துட்டு ஏங்க நான் எல்லா மீடியாலயும் எல்லா டைமும் இப்பயே நான் இது கூட நான் அது நடக்கிறதுக்கு முன்னாடி அப்பதானே சொன்னாங்க இறந்து போயிட்டாங்கன்னு. அப்பதானே சொன்னாங்க. ஏங்க நான் வந்து முன்னாடி சொன்னாங்களான்னு கேட்க. எனக்கு முன்னாடியே வந்து நியூஸ் வந்து சேலத்து நியூஸ் வந்துச்சுங்க. எப்போ வந்தது உங்களுக்கு? அது ஒரு 1.5-2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. சேலத்துல வந்து இந்த மாதிரி இது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நான் போனதா இல்லையான்னு கேளுங்க. ஒரு ஆள் இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இறக்க போறாங்கல்ல, இந்த மாதிரி பிரச்சனையை எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பொதுவா எனக்கு சொன்னது சொல்லிருக்கலாம்ல, இது போல நடக்கும். புரியல. நான் ஏற்கனவே எல்லா மீடியாலயும் சொல்லியிருக்கேனே, இது ஒண்டி நடக்காது, சேலத்துல நடக்கும்னு சொல்லல. இந்த மாதிரி எல்லா இடத்துல சேலம் அண்ணா எங்கெங்க வைக்கிறாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா தற்கொலை பசங்களுக்கு அது தவிர வேற எதுவும் தெரியல. ஈரோட்ல நடந்தது, ஈரோட்ல இது போல நடக்கல. புரியல. ஈரோட்ல நடந்தது. ஏங்க எல்லாத்துலயும் வச்சா புடிச்சிருவாங்களே, இவங்க தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுமே. புரியுதுங்களா? அதனால அரசியல் ஸ்ட்ராட்டஜியை நல்லாவே காட்டுறாங்க. உண்மை அதுதான். வேற என்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இது மூலியமா? புரியல. இதோட பயங்கரமா விஜய் அண்ணனுக்கு பயங்கரமா நடக்கும்னு ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் அண்ணா சாணிக்கத்தனமா இறங்கணுன்றதுக்காக தான் என்னை மெயினா வந்து இந்த காணொலியில பேசவே சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி அடிச்சு பேசிடுறீனா, எதுக்கும் ஒளிமறைவு வேணாம். நம்ம வந்து வேற என்ன உண்மை சொல்ல சொல்லியிருக்காங்க. வேற உண்மை என்னன்னா, ஆக்சுவலா வந்து சசிகலாவோட சூட்சியகமால வந்து எடப்பாடியும் விஜய் அண்ணனும் எகென்ஸ்ட் பார்ட்டியா நிக்கிற அளவுக்கு சசிகலா பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து ஜெயலலிதா அம்மாக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. எடப்பாடி அவரையும் விஜய் அண்ணனையும் விஜய் தானே போல, இதுல சசிகலா எங்க வந்தாங்க? ஏங்க எடப்பாடி இந்த வாட்டி வந்து எடப்பாடி அவரு வரக்கூடாதுன்னு ஜெயலலிதா அம்மா 100% சொல்லிட்டாங்க. எடப்பாடி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா எதுக்குன்றத நான் இப்ப தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அத கொஞ்சம் என்னன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா அம்மா என்னன்னா, ஜெயலலிதா அம்மா அவங்க கட்சி வளரணும், அவங்க கட்சி தான் நிலைக்கணும்ன்றத அவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர் தாத்தாவா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், அவங்க வந்து உண்மைக்கு துணை போறவங்க தவிர போலிக்கு துணை போறவங்க இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்க மக்கள் எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்னன்னா, ரெட்டையில இருக்கு இல்லையா, அந்த ரெட்டையில வந்து வாழை வைக்கணும்ட்டு தான் எடப்பாடி அவருக்கு சாஃப்ட் கார்னர் கொடுத்துருக்காங்க. வேற யாருக்கும் அவங்க சாஃப்ட் கார்னர் இல்லை. அந்த ரெட்டையில வந்து இது இபிஎஸ் அவருக்கு கொடுக்கணும், ஐ மீன் இபிஎஸ் வரணுன்றது அவங்களுக்கு எண்ணம் இருக்கு. பட் இப்போ இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் 2026 இல்லை. ஏன்னா 2024 மக்களே ஆசைப்படுறது, முழுக்க ஆசைப்படுறது என்ன, எல்லா மக்கள் மனசுலயும் இருக்குங்க. எல்லா மக்கள் விஜய் வரணும்ட்டு, மாற்றம் வரணும்ட்டு, மெயினா விஜய் வரணும்ட்டு இல்ல, இதையும் மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. விஜய் அண்ணா வரணும்ன்றது மட்டும் இல்ல, மாற்றம் வரணும். மாற்றம் இந்த 2 பேருமே நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க. எப்போ ஆதி காலத்துல இருந்தே நிறைய விஷயம் நடந்திருக்குதுன்றதுனால, ஏன்னா அதையும் சொல்ல விரும்புறாங்க ஜெயலலிதா அம்மா. என் பேரை சொல்லி சசிகலா நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. இது அம்மாவோட நாலேஜுக்கு நிறைய விஷயம் போகல. அதுக்குன்னு அம்மா எந்த ஊழலும் பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்க. ஊழல் நடந்திருக்கு.
ஆனால் இவங்க நினச்ச அளவுக்கு ஊழல் பண்ணணும்னு அவங்க நினச்சி பார்க்கல. எல்லா விஷயமும் சசிகலா மட்டும்தான். ஏன்னா சசிகலா மிஞ்சி தான் வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட ஒரு விஷயம் போகும். இப்போ விஜயும் எடப்பாடியும் ஒன்று சிரம தடுக்க என்னென்ன வழியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? என்னென்ன அதுதான் ஒருத்தரா உள்ள அனுப்புறது. நான் வந்து இவரை சொல்ல எதுங்க அனுப்புறாங்க உள்ளனா இப்படி இருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் வந்து செங்கோட்டை அண்ணனையும் சரி ஜேசி பிரபாகர் அங்கிளையும் சரி நான் சொல்லலை. நான் அங்கிள்னு உரிமையாக சொல்கிறேன்னா அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னோட பங்குல இருக்கிறவர் தான் என்னோட சர்ச் பங்குல இருக்கிறவர் தான் ஜேசிபி பிரபாகர் அங்கிள், சரிங்களா? அதனால் நான் உரிமையாக நான் அப்போலேருந்து அவர் அங்கிள் தான் கூப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் அவர் அங்கிள்னு கூப்பிட்றேன். செங்கோட்டையன் அண்ணனுக்கு வந்து நான் மரியாதை கொடுக்குறேன். இப்போ விஜய் அண்ணனுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோம் அந்த மாதிரி செங்கோட்டையன். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காரு செங்கோட்டையன் அவர். அதனால அவருக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன். ஜேசிபி அங்கிள் வந்து ஜேசிடியா எனக்கு அவர் பேர் நான்லாம் தெரியாது. ஆனால் வந்து அவர் வந்து எங்கள் சர்ச்சோட இது ரொம்ப நல்லவர். இப்போ அண்ணாக்கு ரியலாக சொல்கிறேன், இவங்க 2 பேரும் போனது நல்ல ஒரு கட்டமைப்பு, நல்ல ஒரு பூஸ்ட் தான். அண்ணாக்கு விஜய் அண்ணாக்கு பூஸ்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் சொல்கிறது வந்து கட்சி ரீதியாகவும் சரி தொண்டர் ரீதியாகவும் சரி சில சீப்பர் செல்லில் வந்து டிஎம்கே சைடும் இறக்கியிருக்காங்க, சசிகலா சைடும் இறக்கியிருக்காங்க. ஏன்னா இவங்க பேரை கெடுக்கிறதுக்காக. உடனே இப்போ வந்து எடப்பாடி அவரை வீழ்த்தணுன்றதுக்காக இப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் விஜய் அண்ணா கிட்ட போகணுன்ட்டு பிளான் போட்டிருக்காங்க. விஜய் அண்ணா கிட்ட சத்தியமாக சசிகலா உள்ளே போனாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மாவுக்கு நடந்த வாழ்க்கையில் என்ன துரோகமோ என்ன நடந்துச்சோ அதே தான் விஜய் அண்ணனுக்கும் நடக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர். யாருன்னா சசிகலா தான். நான் எங்கே வேணாலும் அடித்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வயசு இல்லைங்க, நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், நான் சின்ன பொண்ணு 41 வயசு தான். ஆனால் எனக்கு எல்லாமே ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. ஒரு மனுஷனாக ஒருத்தவங்க, இப்போ நான் ஒரு மனுஷி சரிங்களா, என்கிட்ட அந்த ஆத்மா கதறுது, அந்த ஆத்மா அழுவுறது. எனக்கு என்ன சொல்லி கதறுது, என்ன சொல்லி அழுவுது ஆத்மா? இவங்க பண்ண துரோகம், இவங்க பண்ண டார்ச்சரு, இவங்க பண்ண சதி வேலைங்க, இவங்க பண்ண மிரட்டல், இதெல்லாம் வந்து சொல்லி என்னை இப்படியெல்லாம் ஆக்கிட்டாங்களே. என்னை இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வந்து நான் கெட்டவன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவ என்னமோ நல்லவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாலே. பண்ணதெல்லாம் அவ என்ன வந்து கெட்டவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களேன்றது அவங்க கதறு. வேற என்ன சொல்லியிருக்காங்க தாவேக்கா பத்தி, விஜய் பத்தியும்? விஜய் அண்ணா வந்து மாற்றம், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொன்ன ஜெயலலிதா அம்மா மக்கள் ஆசைப்பட்டதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே ஒரு மாற்றம் வந்தாதான் உலகம் மாறும். மாற்றம் வரலன்னா உலகம் மாறாது. விஜயை சுத்தி வேற என்னென்ன பிரச்சனைகள் சதியில நடக்க போகுது? அதுதான் இப்போ வந்து அந்த டிஎம்கே சைடும் சரி இது சசிகலா சைடும் சரி உள்ள இறங்கியிருக்காங்க இல்லையா. இவங்க வந்து விஜய் என்னன்னா எந்த விதத்துல வேணாலும் தாக்க இருக்கிறாங்க. அது வந்து இந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த கூட்டத்தில் வந்து மற்ற பர்சன்ஸ் ஆகிற மாதிரியோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அண்ணாவோட இதுவே தண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அந்த தண்ணியில் எதுனா கலந்தும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் புரியல. ஆமாம் ஆமாம், போன வாட்டி வந்து செந்தில் பாலாஜியோட தண்ணி வந்து உள்ளே இறங்கி இருக்குது. அதில் வந்து அந்த மூஞ்சை காட்டாமல் வெறும் தண்ணி பாட்டில் ஒண்டி கொடுத்துருந்தா பரவாயில்ல. அந்த மூஞ்சோட கொடுத்ததுல தான் சில விஷயம் வந்து சிபிஐ கிட்டே மாட்டி இருக்குது. நான் ஏன் அதை சொல்லுவானே. சேலம் மீட்டிங்ல இது இந்த பர்சன் வந்து நார்த் இந்தியனாமே. ஆமா. ஸோ இது வந்து காசுக்கு வாங்கி இந்த மாதிரி ஆச்சுன்றது சொல்றாங்க. டிஎம்கே சைட காசு வாங்கி அவரை இழந்துட்டாருன்ற மாதிரி ஜெயலலிதா அம்மா சொல்றாங்க. இதை ப்ரூஃப் பண்ணுவாங்களா? இப்போ சொல்லிட்டாங்க இல்லையா, ப்ரூஃப் பண்ணணும் இல்லை, இதை வச்சு எப்படி ப்ரூஃப் பண்ணுவாங்க? நான் என்ன ப்ரூவ் பண்ணோம்? அதுதாங்க நான் ப்ரூவ் பண்ணோன்ட்டு இல்லைங்க. இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லையா, இதை வந்து சிபிஐ இறங்கி ப்ரூவ் பண்ணிட்டோம். சிபிஐ ஏற்கனவே சிபிஐ இறங்கி இருக்காருல்ல, அந்த மாதிரி இந்த ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி ஒரே ஒரு நிமிஷம் நீங்க சொல்லணும் இல்லையா, இவரு என்ன ஆத்மா சொல்லும் போது இவரு ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிட்டுங்களா. எடப்பாடி ஐயாவும் வந்து இது வைக்கிறாரு, மீட்டிங் வைக்கிறாரு. அதில் யாருன்னா செத்துட்டாங்கன்னு வருதா? நான் கேட்ட கேள்விக்கு ஒன்று இது ஜெயலலிதா அம்மா, நான் இல்லை ஜெயலலிதா அம்மா கேட்ட கேள்விக்கு ஒரு பொதுவாகவே பேசலாம். எடப்பாடி அவர் மீட்டிங் வைக்கிறாரு, யாருன்னா சாவுறாங்களா?
பாஜக மீட்டிங் வைக்கிறாங்க, யாருன்னா சாவுறாங்களா? இல்லை டிஎம்கே மீட்டிங் வைக்கிறாங்க, அப்படியே க்ரௌடாக காட்டுற மாதிரி காசு கொடுத்து என்ன சொல்றது, கோட்டரும் பிரியாணியும் இது கொடுத்து வர வைக்கிற அந்த கூட்டத்தில் யாருன்னா சாவுறாங்களா? போறான்னு சொல்லிட்டீங்க, இது அவங்க சாப்பாடு புரியல. நீங்க தான் சொல்றீங்களா பிரியாணி எல்லாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டீங்க, சாப்பிட்டு தெம்பா இருக்கிறாங்க. புரியல ப்ரோ, சாப்பிட்டு தெம்பா வரல ப்ரோ. ஒரு நிமிஷம் நல்லா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ பண்ணிட்டு கேளுங்க. இவருக்கு வர கூட்டம் எப்படி தெரியுமா வராங்க? தானா சேர்ற கூட்டம். அவங்களுக்கு வர்றது எப்படி தெரியுமா? காசும் கோட்டரும் பிரியாணி கொடுத்தா மட்டும் தான் வரும். தைரியம் தான், தில்லு இருந்தா விஜயனை தனியா நிக்கிற மாதிரி அவரை தனியா நின்று டெபாசிட் எடுக்க சொல்லுங்க. தியானி இருக்கா அந்த மனுஷனுக்கு? இருந்தா பேச சொல்லுங்க, நான் பேசுறேன். எதுக்கு கூட்டணி கூப்பிடுறீங்க? கூட்டணி இல்லாம விஜய் கூட்டணியில தாங்க நீங்க வாழ்றீங்க. டிஎம்கே யார் சொன்னாங்களா? டிஎம்கே கூட்டணி சரியாங்க. டிஎம்கே இல்ல, விஜய் கூட்டணிக்கு யாருமே கூப்பிடலன்னு அர்த்தமா? எடுத்துக்கிட்டீங்களா இல்ல யாரும்? இப்ப விஜய் எல்லாரும் கூட்டணி கூப்பிட்டாரா? விஜய் தன்னோட கூட்டணியில எல்லாரும் யாரும் வரலன்னு கூப்பிட்டாரா? யாரும் போடலாம் என்ன அர்த்தம்? யாரும் மதிக்கலன்னு அர்த்தம். உங்க கூட்டணி வரலன்னு அர்த்தம். யாரும் மதிக்கல தனியா நீங்க கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் அதிமுக கூட்டணி இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் பேசுறத கேட்டுக்கோங்க. விஜய் அண்ணா கூப்பிட்டு யாரும் வரலன்னா அது அந்த அர்த்தம் இல்ல. விஜய் அண்ணனுக்கு ஊழல், பொய் இதெல்லாம் செய்ய தெரியாது. இவர்கிட்ட போனா 2000 ரூபாய் ஏத்தி வைக்க தெரியுமா? என்னத்துக்கு டிக்கெட்டுக்கு என்ன 2000 ரூபாய் விட்டாங்க? இருங்க, விஜய் அண்ணா அதிமுக சொல்லுவானுங்க. நான் பிராங்காவே சொல்றேன், எல்லா கட்சியிலயும் வந்து ஒரு கட்சி வருதுன்னா எகென்ஸ்டா இருந்தா 1008 சொல்லுவாங்க. வரி கட்டலன்னு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வரி கட்டலன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அது தனிப்பட்ட கருத்து, அதையும் இதுக்குள்ளேயே எடுத்துட்டு வராதீங்க. வரி ஏய்ப்புன்றது எப்படி தனிப்பட்ட? எங்க தனிப்பட்ட கருத்துன்னா அவரு சினிமா ஃபீல்ட்ல தானே பேசுறீங்க, அப்ப அத அங்க வச்சுக்கோங்க. கட்சிக்குள்ள வரும்போது அத இழுக்காதீங்க. அது வேற, சரிங்களா? என்னங்க? இல்ல டாக்ஸ் வேற, அப்ப கட்சி வேற. டாக்ஸ் வேற கட்சி வேற நான் சொல்ல வரலங்க. ஆனா கட்சிக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சினிமா லைஃப் வேற, அரசியல் லைஃப் வேற. சினிமா லைஃப்ல அந்த மனுஷன் ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஏங்க நான் இருங்க பேசுறேன். நான் பேசுறத நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது அந்த லைஃப் வேற. அந்த லைஃப்ல சாக்ரிஃபை பண்ணிட்டு இன்னைக்கு அந்த மனுஷன் நினைச்சா 250 கோடின்றது 350 கோடி வாங்கலாம், 450 கோடி வாங்கலாம், எவ்வளவு வேணாம். 1000 crore எங்க வாங்கலாம்? யார் சரிங்களா? யாரு தருவாங்களா? உங்களுக்கு வேணா தராம இருப்பாங்க ப்ரோ, அவருக்கு நிறைய பேர் தரத்துக்கு இருப்பாங்க. சரிங்களா? அவரோட நல்ல குணத்துக்கே கடவுள் மட்டும் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க, கடவுள் மட்டும் இல்லை, ஜெயலலிதா ஆத்மாக எந்த பர்சனுக்குனா ஒரு ஆத்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? சரி இருங்க, ஜெயலலிதா ஆத்மா வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஜெயலலிதா ஆத்மா வந்து பண்றாங்க இல்லையா? இப்ப சேலத்துல இது போல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நேரடியா விஜய் கிட்டே போய் பேசலாம் இல்லையா? அப்படி பேச முடியாது ப்ரோ. சில பேருக்கு ப்ரோ என்ன உங்களுக்கு இல்ல இப்போ பேச தெரியுதா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு பவர் கொடுத்து ஸ்ட்ரைட்டாவே பனையூர்ல போயிட்டு பாக்க வைக்கலாம். தடுத்து நான் போயிருக்கேங்க, ரெக்கார்ட் எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் விஜய் கிட்ட பேசவே இல்லையே. பனையூருக்கு 3 வாட்டி போனேன். அவங்க வீட்டுக்கு ஒரு 2 வாட்டி போயிருக்கேன். அந்த வீட்டு அவரு விஜயண்ணா நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து உங்க வீட்டோட சிசி கேமரா எடுத்து பாருங்க. நான் 2 வாட்டி வந்து நின்று இருக்கேன். ஒரு வாட்டி காணொலி கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி உங்க வீட்டு வாசப்பல்ல நின்று நீங்க வருவீங்களா, உங்களை பார்க்க முடியுமான்னு பார்த்துருக்கேன். அதே மாதிரி பனையூர்ல வந்து 3 வாட்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். அது ரெக்கார்ட், அந்த நீங்க ஒரு நோட்டு இது பண்ணி எழுத வைக்கிறீங்கல்ல, அந்த நோட்ல பாருங்க எழுதியிருக்காரு. அவர் பேர் கூட நல்ல பேராச்சு, மனோகரா என்னமோ சம்திங் அந்த அங்கிள் பேரு. அவர் எழுதியிருக்காரு, அதையும் பாருங்கண்ணா. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ஒரு நிமிஷம் இருங்க. ஜெய் ஆத்மா பவர் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி இருந்தா அந்த பவரே உங்களுக்கு விஜய் கிட்ட சேர்த்துக்கணுமா சேர்த்து கூடாதா? புரியல. அதுக்கு ஏங்க அவங்களுக்கு பவர் இருக்குங்க. ஆனா என்ன போய் ஒரு நாளும் போக சொல்றாங்க. என்னால போக முடியல. நான் ஒரு சாதாரண பொண்ணு. நான் செலவு பண்ணி ஒரு வாட்டியும் 500 ரூபாவோ 1000 ரூபாவோ செலவு பண்ணி என்னால போக முடியாது. அவ்வளோ ஒர்த்தே இல்லை. நான் ஃப்ராங்காவே சொல்றேன். இல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. ஜெயலலிதா ஆத்மா கிட்ட கேட்டிருக்கீங்களா? நீங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இப்படி போல சொல்றீங்களே, ஏன்னா நிறைய பேர் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க,
விஜயை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப தடங்கள் இருக்கு, இதெல்லாம் இன்னைக்கு எப்போ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்கீங்களா? நான் தினைக்க தான் கேட்கறேன். அதுதான் போய் சொன்னாங்க. மா போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லம்மா, போராடினாதாம்மா ஒண்ணு அது அச்சீவ் பண்ண சாதாரண முடியும் நபர்களுக்கு, அப்படின்னாங்க. அது சாதாரண நபர்களுக்கு ஆத்மா கூட பேசுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இதே லைஃப் எப்படி? ஸ்பெஷல் பவர்னா எப்படி, நான் பறந்து போயிடுவேனா? உங்களுக்கு பவருக்கு வச்சுனா இல்ல பேசுறாங்க. ஏங்க என்னங்க இல்ல, காமெடி. power பேசுறது நானா இருக்கு. மாயவஜார் 1995 இதுவா, நான் ஆவியா அப்படியே பறந்து போறதுக்கு, இல்ல அம்மா பறந்து வர்றதுக்கு, இதெல்லாம் சினிமாக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கும் ப்ரோ. ரியல் வாழ்க்கையில வந்து உயிரோட இருக்கிற பொண்ணு, அதை தான் சொல்றேனே, நான் முடிஞ்சா சாவடிச்சுக்கோங்கடா, ஒரே வார்த்தை தைரியமா தில்லா சொல்றேன், என்ன முடிஞ்சா சாவடிச்சுக்கோங்க. ஏன் நான் என்னோட சக்தி இருக்குது பாருங்க, அது டபுளா மாறும் போது உங்களுக்கு தெரியும், ரைட்டா? நான் தைரியமா பேசுறேன், கெத்தா பேசுறேன். இதுக்கு அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் விஜய்க்கு நடக்க போகுது? விஜய் புரியல, இதுக்கு மேல பயங்கரமா நடத்துவாங்க, பயங்கரமா நடத்துவாங்க. ஏன்னா அவங்க ஆடி போயிருக்காங்க, ஷிவரிங் ஆகுது, நிக்க முடியல, ஸ்டேபிளா இருக்க முடியல. விஜய் அடுத்து எப்ப வெளியே வருவாரா இல்ல எப்படி? இது எனக்கு சும்மா வெளியே வரல நேத்து தான் அந்த காணொலியிலேயே சொல்லிட்டாரு, அது மறுபடியும் பதில் சொல்லிட்டாரு. சும்மா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாக்கடை தான் கலங்கலா இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன், எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரியே சொல்றேன், மக்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல, தற்கொலை கூட்டத்துக்கு சொல்றேன், சாக்கடை தான் கலங்கலா இருக்கும். ஆனா தெளிவான தண்ணி எப்பயுமே தெளிவா மட்டும்தான் இருக்கும். அதுதான் விஷயம். புரியுதுங்களா? வேற எதாவது சொல்லிருக்காங்களா? என்ன சொல்லணும் வேற? கேளுங்க, என்ன கேட்டாலும் ஜெயலலிதா அம்மா சொல்லி வச்சிருக்காங்க, நான் சொல்றேன். இப்போ விஜயும் எடப்பாடி சேரணும்னு சொல்லிங்க இல்லையா? அவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா யாரோட அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கும்? அதுக்காக தான் ஜெயலலிதா அம்மா சொல்றாங்க, இந்த வாட்டி விஜய் கிட்ட கொடுத்துட சொல்லு. அடுத்த இப்ப விஜய் சொன்னாரு பாத்தீங்களா ஒரு டைலாக்கு, இப்ப 2 பேருக்கு தான் போட்டினாருல்ல, இதுதான் உண்மை. 2 பேருக்கு தான் போட்டி. இப்போ அடுத்தது ஏடிஎம்கேக்கும் விஜய் அண்ணனுக்கு ஒண்டி தான் போட்டி. டிஎம்கே ஃபுல் வாஷ் அவுட். அது 100% நாங்க பண்ணுவோம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் பதுமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாக்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.